திருப்பூர் மாவட்டத்தில் தரமற்ற மக்காச்சோள விதைகளால் விவசாயிகள் பலரும் மகசூல் இன்றி பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர். இதனால் தரச்சான்று பெற்ற விதைகளாக இருந்தாலும் ஆய்வுக்கு உட்படுத்தாமல் தமிழக அரசு அவற்றை விற்பனைக்கு அனுமதிக்க கூடாது என்ற கோரிக்கை வலுவாக எழுந்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அலங்கியம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆந்திராவைச் சேர்ந்த பயோசிட்ஸ் நிறுவனத்தின் மக்காச்சோள விதைகளை பயிரிட்ட நிலங்களில் வெறும் குருத்துகளே மிஞ்சியுள்ளன. எந்த பருவ காலத்திலும் பயிரிடலாம் என கூறி விற்கப்பட்ட மக்காச்சோள விதைகளை விதைத்த விவசாயிகளுக்கு அதிர்ச்சி மட்டுமே மிஞ்சி இருந்தது. கொண்டு வந்து கொடுத்து ஆந்திரா கர்நாடகாவிலிருந்து அதிக அளவில் அந்த விதைகளை கொண்டு வந்து கொடுத்து அதை விவசாயிகள் இப்போ வாங்கி சாகுபடி செய்கிறாங்க. அப்படி சாகுபடி செஞ்சதில் பயோசீட்ஸுங்கிற கம்பெனியிலேருந்து நான் ஒரு 1.25 ஏக்கருக்கு ஒரு 8 கிலோ விதை வாங்கிட்டு வந்து அதை சாகுபடி செஞ்சேங்க. அப்படி சாகுபடி செஞ்சு நல்லா முளைச்சி வந்த அந்த பயிர் மணி விடுற நேரத்தில் ஒரு மணி கூட இல்லாமல் வெறும் பதறா போச்சுங்க. இதனால ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரையில் முட்டுவலி செஞ்சு அது வீணா போனதுனால அந்த விவசாயிக்கு பெரிய நஷ்டம். டிராக்டர் உழவு ஓட்டி பாத்தி ஏட்டி ஆளுக்குள் களை வெட்டி உரம் போட்டு தண்ணி பாய்ச்சு நம்ம லாஸுக்கு இந்த மாதிரிக்கு தான் நாங்கள் என்னதான் பண்ணுறதுங்க. வேற எந்த வழியும் கிடையாதுங்க. இதுக்கு அவங்க பார்த்து நடவடிக்கை எடுக்கணுங்க. அரசு பார்த்து எடுக்கணும். நம்ம பாதிப்புங்க, சரியான பாதிப்புங்க. போலி விதையை கொடுக்குறாங்க, போலி விதை கொடுக்குறாங்க. நான் நம்பி போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றோமுங்க. நம்பி போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து ஒன்றுனா காட்டு இந்த மாதிரி ஆயிடுதுங்க. இதே மாதிரிக்கு வருஷத்தில் 2 ஓவ் எடுக்கிறோம். 2 ஓவ் இதே மாதிரி போச்சுன்னா என்னதான் பண்ணுறதுங்க. வேற வழியே கிடையாதுங்க. தரமற்ற பயோசிட்ஸ் நிறுவன விதைகளால் சுமார் 40 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் இந்த விவகாரத்தில் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றனர். அதாவது பாதிப்புன்னு சொன்னா ஒரு 30 மூட்டை ஆகிறதுக்கு ஒரு 15 மூட்டை ஆனா கூட பரவாயில்லைங்க. ஒரு மூட்டை கூட ஆகாத அளவுக்கு பாதிப்பு ஏற்படுறது எந்த விதத்திலைங்க அவங்க கம்பெனிக்கார சொல்றது அதை நம்ம ஏத்துக்க முடியாமல் இருக்குல்லைங்க. அந்த விதையை ஆய்வு செய்யணும். அதாவது கர்நாடகா ஆந்திராவிலிருந்து வர்ற அந்த விதைகளை ஆய்வு செஞ்சு ஆய்வுக்கு உட்படுத்தி தாங்க தமிழ்நாட்டில் விற்பனைக்கு அனுமதிக்கணும். பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கு நஷ்டீடு வழங்கணும்னு கேட்டுக்கிறேங்க. இது தொடர்பாக பயோசிட்ஸ் நிறுவன அதிகாரிகளை தொடர்பு கொண்டபோது வழக்கத்திற்கு மாறான பருவநிலை மாற்றத்தினாலேயே விதை வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினர். இந்த விவகாரம் குறித்து வேளாண் அதிகாரிகளை கேட்டபோது ஆய்வு மேற்கொண்ட பின்னர் உரிய தகவல் தெரிவிக்கப்படும் என கூறினர். புதிய தலைமுறைக்காக கார்த்திகேயன் மற்றும் சுரேஷ்குமார்.